ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ஹல்வா. கல்யாணத்தில் டேஸ்ட் பண்ணுற பிரெட் ஹல்வா அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இன்னும் என் சேனல் சிட்ஸா சமையலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நான் 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதோட சைட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தாராளமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த ஸ்டெப் தான் பிரெட் ஹல்வாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ரஸ்க்கு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நிறைய பிடிக்கும். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா இவ்வளோ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி எல்லா பிரெட்ஸையுமே ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திராட்சையை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதே கீழே 2 செகண்ட்ஸ் அந்த சுகரை ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரா எல்லாமே நல்லா பிரெட்டில் கலக்கணும். இது நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இது கூடவே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவருக்காக அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இந்த மாதிரி நம்ம நடுவில் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸ்லேருந்தே ஆயில் அண்ட் கீ வரும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்படியே சேர்த்துக்கணும். வெள்ளரி விதை சேர்க்கும் போது பிரெட் ஹல்வா அப்படியே கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வா பேனில் ஒட்டவே இல்லை. ஹல்வா பேனில் ஒட்டாமல் வரணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வாயில் ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரெட் ஹல்வா சாஃப்ட் அண்ட் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை மிதமான சூட்டில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சிட்ஸா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.